Hi my dear student, applications of matrices and determinant exercise 1.6 la first one la second sum 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2 z equal to 1, 7x minus y plus 4 z equal to 5. Solution என்ன மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ரேங்க் மெத்தடில் ஃபாலோ பண்ணோம். இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ரேங்க் மெத்தட்ன்றதுனால டயகனல் ஜீரோ கொண்டு வரணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ எக்ஸிலோன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 3 1 1 அதாவது எக்ஸோட கோஃபிஷியன் ஒய்யோட கோஃபிஷியன் அண்ட் ஜெட்டோட கோஃபிஷியன் 1 minus 3 2 7 minus 1 4 2 1 5. இப்போ நான் R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 1 minus 3 2 3 1 1 7 minus 1 4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 5 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 minus 3 R1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 minus 7 R1. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது 1 minus 3 2 1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R2 minus 3 R1 3 minus 3 is 0, 1 plus 9 is 10, நெக்ஸ்ட் 1 minus 6 is 5. ஓகேங்களா, 1 plus 9 is 10, 1 minus 6 is 5, 2 minus 3 is minus 1. நெக்ஸ்ட் வந்து R3 minus 7 R1. அப்போ 0 7 minus 7 is 0, minus 1 plus 21 is 20, 4 minus 14 is minus 10, 5 minus 7 is minus 2. நெக்ஸ்ட் வந்து R3யை சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 minus 2 R2. ஓகேங்களா, ஏன்னா டயகனலில் 0 கொண்டு வரணும், அதனால் நான் அது மாதிரி பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும். 1 minus 3 2 1 0 10 minus 5 minus 1. தேர்ட் ரோ பண்ணும்போது 2 R2 அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 0 minus 0 is 0, 20 minus 20 is 0, minus 10 plus 10 is 0, minus 2 plus 2 is 0. நெக்ஸ்ட்டு வந்து ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 2 வருது. ரோ ஆஃப் ஏ டிவைஸ் பி இஸ் ஆல்சோ 2. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ டிவைஸ் பி இஸ் 2. ஓகேங்களா, அப்போ இரண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால எப்படி எழுதலாம்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ டிவைஸ் பி இஸ் ஆல்சோ 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ நான் லாஸ்ட் ரோ வந்து எனக்கு எல்லாமே வந்து 0 வந்துச்சுனால எனக்கு ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கிறேன், ஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், ரோ எக்ஸ்லான் மெத்தடில் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 3y plus 2 z equal to 1, that is the first equation. 10y minus 5z equal to minus 1, that is the second equation. Z equal to t, that is the third equation. So the second equation sub in the equation 2. Equation 2 என்ன, 10y minus 5z equal to minus 1. So 10y minus 5t equal to minus 1. So இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 10y equal to minus 1 plus 5t. ஸோ y equal to minus 1 plus 5t divided by 10. இப்போ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், z ஓட வேல்யூ தெரியும். ஸோ y ஓட வேல்யூ இஸ் minus 1 plus 5t divided by 10. ஓகேங்களா, y equal to minus 1 plus 5t divided by 10, z ஓட வேல்யூ is t. இது எது ஒன் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஈக்குவேஷன் இஸ் x minus 3y plus 2z equal to 1. ஓகேங்களா, இப்போது எக்ஸோட வேல்யூ minus 3 இன்ட்டு ஒயோட வேல்யூ இஸ் 5t minus 1 divided by 10, 2 into z வேல்யூ is t equal to 1. இப்போ x minus 3 by 10 5t minus 1 plus 2t equal to 1 ஆகிடும். இப்போது 3 by 10 அதாவது ஒயோட வேல்யூ z வேல்யூ ஈக்குவலுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ x equal to 1 plus மைனஸ் வேல்யூவில் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் வேல்யூவில் மைனஸ் ஆகிடும். ஸோ 1 plus 3 by 10 5t minus 1 minus 2t. ஸோ x equal to 10 plus 15t உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 3 5s are 15, 3 1s are 3 minus 3 மைனஸ் காமனாக வந்து 10 எடுத்துருக்கோம் எல்சியம். ஸோ 2 into 10 is 20t. ஓகேங்களா, 20 into t ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15t plus 20t வந்து மைனஸ் பண்ணும்போது 5tன்னு ஆகிடும். 10 minus 3 is 7. ஸோ 1 by 10 காமனாக எடுத்தால் 5t plus 7. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் என்னென்னா 1 by 10 minus 5t plus 7. therefore the solution is என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ இஸ் 1 by 10 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா. ஸோ 1 by 10 7 minus 5t. y-ஓட வேல்யூ இஸ் 1 by 10 5t minus 1. z-ஓட வேல்யூ இஸ் t. T is the real number. Thanks for watching.